இப்போ கை எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு 2 துணியை வந்து இப்படி மடித்து, அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து இப்படி ஓப்பன் டைப்பில் இப்படி க்ளோஸ் இந்த இது பண்ணுற மாதிரி போட்டுட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சிங்கிள் பீசஸ் இருக்கா மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ கைக்கு வந்து இதை மாதிரி நம்ம வச்சாச்சு. இன்னொன்று இதை மாதிரி ரன்னிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃப்ளார்ஸ் இருக்குது தெரியுமா? இதை மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைக்கு நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே போல் உங்களுக்கு அடுத்த சைடும் இருக்கணும். சேமாக இருந்தால் தான் வந்து நம்ம தைக்கும் போது ரெண்டு கைக்குமே சரியான டிசைன் சரியாக கரெக்டாக இருக்கும். அதே அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால டிசைன் இதை மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து போட வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதை மாதிரி ஒரு பிளெயின் இதில் வந்து ஒரு பூவோ இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் வந்து ரன்னிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைக்கு சேம் நீங்கள் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரியே ஸ்கேல் வச்சு, இல்லை நீங்கள் இன்ச்சு டேப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மடிப்புக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அளவு சுடிதார் எடுத்து, இப்போ இதோட கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது காட்டன் அப்படின்றதுனால இதை வந்து நீங்கள் சரி பண்ணி தான் போடணும். எப்போவுமே ஒரு துணி அளவெடுக்கும் போது அதை சரி பண்ணி நம்ம கரெக்டாக போடுறது ரொம்பவே முக்கியம். கரெக்டாக இந்த கோட்டு மேலே சரியான அளவை வச்சு ஒரு பின் கூட பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா ஈஸியாகவே கட் பண்ணுவேன், எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஓகே பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சரியான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துட்டு அங்கேருந்து கரெக்டாக இந்த அளவுக்கு துணியை சரி பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தையல் அளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது. தையல் அளவுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த வளைவு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக இப்படி வச்சுட்டு சென்டராக அந்த கைக்கு வந்து ஒரு நடு மையமாக பார்த்து எடுத்து இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ என்ன பண்ணணும், அந்த கையோட வந்து நம்மளோட அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரியாக மார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு நம்ம போட்டாலும் வந்து இதை நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை மாதிரி சிந்தட்டிக்லாம் யூஸ் பண்ணும் போது எந்த கிளாத்தாக இருந்தாலும் நகருது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பின் பண்ணி தைங்க பிகினர்ஸ். ஓகேவா? பின் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இப்படி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவுக்கு வந்துடும். இப்போது கையோட ஷேப்பு இப்படி தான். இது வந்து எக்ஸ்ட்ரா தையல் அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ துணி வந்து நமக்கு மீதி இருக்குது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் கைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு. இந்த கையில் இருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் எடுத்தால் போதும். ஒரு 1.5 சென்டிமீட்டர் இவ்வளோ இருக்கும். நான் நினைக்கிறேன் இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து கோடு போட்டுக்குங்க. கோட் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா கையளவு உங்களுக்கு கிடச்சிரும். எப்பொழுதுமே நான் சொல்கிற ஒரே விஷயம், கையோக்கு வந்து சரியான அளவு கீழே வந்து எடுத்து கட் பண்ணிக்காதீங்க. எந்த சைஸ் நீங்கள் லென்த் எடுக்கிறீங்களோ கிளாத் இருந்துச்சுன்னா அதே சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்குங்க. தைக்கும் போது நம்ம அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவே நீங்கள் வச்சு இப்படியே க்ராஸாக கட் பண்ணிக்காதீங்க.
இப்போ கட் பண்ணியாச்சு. சரியான அளவுக்கு ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வி கட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மடிப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் கீழேயும் உங்களுக்கு எந்த லெவலுக்கு லென்த்து மடிக்கணுமோ அந்த லெவலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் துணி எடுப்போம் பார்த்தீங்களா, உள்ளுக்கு கைக்கு வந்து இப்படி உள்டாவா உள்பக்கம் ரெண்டுமே சேமாக பார்க்குற மாதிரி ஈக்குவலாக போட்டுக்கணும். தெரியுதுங்களா? உள் சைடு இது 2 கைப்பிட்டுமே ஒன்றா அப்படி உள்ளே பார்க்குற மாதிரி உள்பக்கம் பார்க்குற மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கோங்க. இப்படி சென்டர் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. இங்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே ஈக்குவல் பண்ணி எப்படி இருந்ததோ அப்படியே பிரித்து போடுங்க. பிரித்து போட்டுட்டு தையலுக்கு மார்க் பண்ணிங்க தெரியுமா, இங்கே இருக்குது. அந்த மார்க்குக்கும் சென்டர் மார்க் எடுத்தீங்கல்ல, அந்த சென்டர் மார்க்குக்கும் கொஞ்சம் சின்னதாக உள் துணி எடுக்கணும். ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு கையும் பேக் சைடு கைக்கும் வந்து சரியான இடத்துல நமக்கு வந்து உட்காரும். துணி வந்து கை வந்து இழுத்து பிடிக்காது. இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ தூரத்துக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உள் சைடு, அதாவது ராங் சைடு. இது 2 சைடுமே ராங் சைடு மெத்தட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹேண்டுக்கு, அதாவது உள்பக்கம். இது வந்து முன்கை பக்கம், இது பின்கை பக்கம். சரிங்களா? அதே போல் அதாவது நம்ம எந்த இடத்துல துணி வெட்டணுமோ அந்த இடத்துல வந்து முன்பக்கம் வரும். சரிங்களா? அதே போல் இது வந்து இந்த சைடுக்கு. இவ்வளோ தான் நம்ம வந்து கை வெட்டுறது. இப்போ இதை வந்து இந்த சுடிதாருக்கு நம்ம எப்படி இதை அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி தான் வந்து ஹேண்ட் கட் பண்ணணும். இது வந்து 3/4 கை இது சுடிதாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.